अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि बरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुद्दिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यिदना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लक़द कान फ़ी क़ससिहिम इबरतुन लिउलिल अल्बाब। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பு மிகுந்த இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை அவர்களுடைய வல்லமைகளை முதல் நாளிலே நாங்கள்லாம் சக்கையாக நடந்திருக்கின்றோம். நம்முடைய வருகையை கொண்டு நமக்கெல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடுவார்கள். வெளியேற்றக்கூடியவர்களே எல்லாம் இந்த மனித சமுதாயம் எல்லாமே நேர்மை பெற்று வாழ வேண்டியதற்காக வேண்டி அவர் மறுப்பிலிருந்து பல நபிமாரை அனுப்பியிருந்தாலும் எல்லா நபிமார்களுக்கு எதிராக நமது உயிர் மேலான நபிகள் நாம் உள்ளவர்கள் எல்லாம் அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை நெறிமுறைகளை நமக்கு படிப்பதற்காக வேண்டி அவர்களோடு பழகி வாழ்ந்த சஹாபாக்களை கூட நமக்கு அந்த செய்திகள் நமக்கு கொண்டு வர செய்கின்றார். அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் தாபியீன் என்று சொல்லக்கூடியவர்கள். அதுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தபா தாபீன்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்தை, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த நற்செயல்களை நமக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக எடுத்துச் சொன்ன நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் அவருடைய முழுமையான அந்த கல்விகளை அந்த தாக்கத்தை நமக்கு வழங்கிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய சத்திய சஹாபாக்கள் அது நெறிமுறை நமக்கு எல்லா வகையிலையும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டிய விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான நபிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அஸ்ஸஹாபி கல்லுஜும் ததைக்கும். என்னுடைய இதயத்திற்கு சஹாபாக்கள் அவர்கள் இந்த உலகத்தில் கலங்கரை விளக்கை போன்றவர்கள். அவர்கள் நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது வெற்றி பெறலாம் என்பதை, நேர்மை பெறலாம் என்பதை நமக்கு சொல்லிக்காட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கெல்லாம் மிக வெளிச்சமாக இருக்கின்றன. அந்த சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய சார்பாக பல காலமாக எல்லா வகையிலும் நமக்கு அதை எடுத்துக் கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த சஹாபாக்களுக்கு முன்னால் வந்த தாபீன்கள் தான். அந்த தாபீன்களை பேசுவதற்கு காரணம் என்ன என்றால், அதாவது தாபீன்கள் என்பவர்கள் இந்த உலகத்தில் தங்களுடைய தப்பாவின் மூலியமாக, இறை எச்சத்தின் மூலியமாக, தசப்புவின் மூலியமாக, தன்னுடைய வாழ்க்கையுடைய நெறிமுறை மூலியமாக நமக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த படிப்படைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஹஸரத் இமாம் ஹஸன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு உள்ளடக்குவதாக நமக்கு படிக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இமாமத்துடைய ஹஸரத் அலி சுலைமான் நம்முடைய சமுதாய மக்களுக்காக வேண்டி, நம்முடைய எதிர்த்திற்காக வேண்டி பல காலங்களிலே பல சூழ்நிலைகளையும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான சேவைகள் கல்வி சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற விழாக்கள், இது போன்ற நிகழ்ச்சிகளை கொண்டு நம்முடைய சமூக மக்கள், நம்முடைய ஊர் மக்கள் நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை நெறிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோட சஹாபாக்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு தாபீன்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். இமாமுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக வேண்டி இது போன்ற நிகழ்ச்சியை அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இமாம் அபுல் ஹசன்
பஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாற்றை பற்றி சொல்வதற்காக நமக்கு படிக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமான முறையில இஸ்லாத்துடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பழமையாக செயல்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற புதிய வரலாற்றை சொல்கின்ற பொழுது அது கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கலாம். அது சில நேரங்களில் புதிய படிப்பினையாக இருக்கிற காரணத்தால் அதுக்கு நமக்கு ஒரு புதிய கல்வியாக கூட இருக்கலாம். வெளியிட்டுள்ளவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சாவி ஒரு புத்தக கிதாபில் சொல்றாங்க. கான ஜாபியன் ஆலிமன் ஆபிதன் ஜாஹிதன் ஃபகீஹன் நாஃபிகன் ஃபஸீஹன். இவ்வளவு சிறப்புகளை கொண்டவர்கள் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவாக அவரை சிறப்புகளை பற்றி சொல்கிறார்கள். சகோதரர்களே, வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வழிகாட்டியாக இருக்கலாம். ஆனால் அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை அதாவது அச்சாரம் கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மனிதன் எவ்வளவுதான் உலகத்திலே தான் சிறந்தவர் என்பதாகவும் இருந்தாலும் கூட பிறருக்கு அச்சாரம் கொடுப்பதிலேதான் அவர் நல்லதாக நாம் அறியப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பல சாபாக்களும் பெரும்பாலான இஸ்லாத்துடைய சாபாக்களை நேரடியாக பார்ப்பவர்கள் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பிறப்பு என்பது அதாவது செய்தனா உமரில் அஹ்மதா அவருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய இரண்டாம் ஆட்சி காலத்திலே இவர்கள் பிறக்கிறார்கள். வெளியிட்டுக்கூடியவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனாருடைய பேரு al-Ihsan Abul Hasan. அவருடைய தகப்பனார் பேரு al-Ihsan Abul Hasan. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அஸ்லாமியர்களுடைய அதாவது வைதா என்ற ஊர்ல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊர்ல இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே சிலர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களை அங்கே கைப்பிடி கொண்டு போகப்படுகிறது. அதிலே உள்ளவர்கள் தான் இவங்கள உமர் இல்லாம ஆட்சி காலத்தில் கைப்பிடி கொண்டு வரப்படுகிறது. இந்த இஸ்லாமிய பரிசு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நல்ல அதாவது நல்ல செயல்பாட்டுடையவராக ஒரு ஒழுக்கத்துக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர்களை செய்திக்குழு காமிப்பதிலேயே சாமியவர்கள் அறிஞர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். தெரிவிக்கக்கூடியவர்களே, எஸ்ஆர் அபுல் ஹசன் அவர்களை எஸ்ஆர் அபுல் ஹசன் யாருன்னு கேட்டா ஹசன் பஸ்ரி இல்லாமல் தரப்பட்டார். இந்த வரலாறு தான் நமக்கு அதாவது வரலாறு சொல்லியிருக்கோம். அந்த எஸ்ஆர் அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் அதாவது நம்முடைய ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அவர்களை கைதியாக கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களை பெரும்பாலும் இஸ்லாத்துடைய அன்புசாமி காலகட்டத்திலேதான் அவருடைய வாலிபத்துவம் அவருடைய புதிய குடும்பத்திலே திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கைலா என்ற ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த கைலா என்பவர் யார் என்றா சகோதரர்களே, இந்த திருமணத்தின் மூலமாகத்தான் ஹசன் பஸ்ரி அபு சயீத் அல் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தார்கள். இவருடைய பேரு அபு சயீத் அல் ஹசன் தான். அவங்க பஸ்ராவுக்கு போய் அவங்க இறுதி காலத்தை அவர்கள் நிறைவேற்ற காரணத்தினால் அவங்க பஸ்ராவோடு சேர்த்து பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த திருமணம் கிடைக்கின்ற பொழுது இந்த அவர்களுடைய அபுசல் எஸ்லாமிய அவருடைய அவருடைய அன்பு தாயார் கைதாளிக்காக அவங்க சாமானியர்கள் போய் இந்த குழந்தையை இன்று சொல்லி துவாஜியை சொல்வாங்களாம். இன்றைக்கு ஒரு பழக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் குழந்தை பிறந்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆய்வுகளை பிரிவுகளை மாற்றி இந்த பழக்கம் இப்போ பழக்கம் இல்லை.
இந்த காலத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் பெரியாருடைய துவாவை கொண்டு, பெரியாருடைய நல்வாழ்த்துக்களை கொண்டு இந்த குழந்தை சிறந்தாக வளர வேண்டும், இந்த குழந்தை பண்புடையதாக வளர வேண்டும், இந்த குழந்தை கட்டுமிக்கமாக இருப்பதற்காக வேண்டி பெருமானார் இஸ்லாமிய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த அசந்தஸ்களை எல்லாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது இப்படி பெரிய இடத்திலையும் சாபாட்டிலையும் தன்னுடைய தாயார் சென்று துவா செய்கிறார்களாம். உமர்கள் எல்லாம் கூட அவருக்காக துவா செய்கிறார்கள். இப்படி வரலாறு கொண்டு கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் அவருடைய கல்வி பணிகள், அவருடைய கசப்பு பணிகள், அவருடைய அவருடைய ஞான சம்பந்தப்பட்ட நற்செய்திகள், இந்த செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மார்க்கத்திலே வாழ்வது என்பது அந்த அதாவது மேலோட்டமாக வாழ்வது வாழ்க்கை அல்ல. மார்க்கத்திலே வாழ்வது என்பது உயிரோட்டமுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக ஹசன் பஸ்ரி எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள் சகோதரர்களே. ஆகவேதான் ஹசன் பஸ்ரி எல்லாம் வந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்து மக்களுக்காக வேண்டி நல்ல உபதேசங்களை செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை கூறக்கூடியவர்களாக ஹசன் பஸ்ரி அவர்கள் வரலாறு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் 8ஆம் ஆண்டு பிறந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் முகமது ஆட்சியுடைய இறுதி காலம் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஹசன் பஸ்ரி எல்லாம் அவர்கள் சாபாத்திற்கு திட்டியவர்கள். ஆனாலும் கூட நிறைய சாபாத்து இந்த ஹசன் பஸ்ரி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அந்த எதாவது சொன்னால் உமாவுடைய காலத்துல அவங்க சிறுதொகையா இருக்கிறாங்க. இப்படி சாபாத்து அதன் காரணமாக கல்வியில் அவர்கள் சிறந்து வழங்கினார் வரலாற்றை பார்க்கிறோம். ஆகவேதான் அல்லாஹ் அருமையான குர்ஆனை வெளிக்காட்டுகின்றானே, லதற்கான ஃபீ கஸஸிஹிம் வஸீரத்துல்லாஹ். அதாவது நல்லவர்களுக்கு ஞானம் மிக்கவர்களுக்கு இவர்களுடைய வரலாற்று மூலமாக நல்ல படிப்பினை இருக்கிறது என்பதை நாயக்கர்கள் சுட்டிக்காட்டாலும் கூட லதற்கான ஃபீ கஸஸிஹிம் வஸீரத்துல்லாஹ், அதாவது இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு விதிமுறைகள் நல்லவர்களுக்கு ஒரு பாடமாக, நல்லவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்விற்கு குறிப்பிடாமல் கூட யாரெல்லாம் அதை பொருளில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை அடிப்படையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதனுடைய அந்த செயல்பாடுகளை மக்களுக்கு குலத்தில் அறிவிக்கிறார்களோ அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் நபிமாருடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை, தாபீன்களுடைய வரலாறுகளை, தாபீன்களுடைய வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை, அதற்கு பின்னால் வந்த ஹதீஸில் கடந்து கிடந்த நாடாடு எல்லடியார்களாகிய அந்த மகத்தான தீர்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு இன்றைக்கு நம்முடைய பகுதியில் தந்திருப்பதை நாம் உண்மையிலே அதை பெற்றுக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தோடு கையெழுத்து இந்த உலமாக்களுக்கும் இந்த பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதில் நிர்வாகங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவரே, ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு வாழ்க்கை நீடிப்போவதாக எல்லா காலங்களிலும் மேலுடையவர்களாக மக்கள் அவரை மதிக்கத்தக்கதாக அவருடைய வார்த்தை இருக்கும்படியாக அவருடைய வார்த்தை எல்லாம் இருக்கும். பேசினார் என்று சொன்னால் சப்தங்கள் மிக மெல்லிதாக இருக்கிறது. அல்லாஹ்வை பார்க்கிறோம். அவர்களை ஒரு கூட்டத்தில் இருந்து அடையாளம் எல்லாம் அழகை சூழத்தில் அவர்களை உழைத்திருந்தார். அவர்களுடைய கல்வி ஞானங்களை கொண்டு அந்த காலத்தில் வாழ்ந்த அரசுகளுக்கெல்லாம் அவர்கள் பாடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நெறிமுறைகள், அவருடைய அரசாங்கத்தை பற்றி, அவருடைய அரசுகளை பற்றி பெருமையாக பேசக்கூடிய பல சூழல் இருந்தாலும் கூட அவருடைய படிப்புரை கூடாவும் அவருடைய படிப்புரை கூட வரலாற்றை பார்க்கின்றோம். உலகை துணைகிறார்கள் அசந்தர்கள் இல்லாமல் அந்த மன்னரை பார்த்து மன்னரே, இந்த உலகம் என்பதற்கு சதாபாவும் நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் மாநாடு நிரந்தரமான உலகத்திற்குத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அந்த
வாழ்க்கையை பேணியுள்ளோம் என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய கடவுளை காணுகிறார்கள். தாங்கள் அதாவது ஆடை இல்லாமல் இருப்பதை கொண்டு ஒரு கடவுள் காணுகிறார்கள். ஆடை இல்லாமல் ஒரு கத்தை கையில் வைத்துக் கொண்டு தெருவுரை கிடக்கக்கூடிய குப்பை வீட்டை இருந்து கொண்டு ஒரு அதாவது இவர்கள் இந்த கம்பை கொண்டு அசைத்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் காணுகிறார்கள். இந்த கடவுளுக்கு முன்னால் காலையில் அவர்களே பார்க்கிறார்கள். நாம் எவ்வளவு பொறுப்பாக எவ்வளவு கவனமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றோம். ஆனால் இதற்கு இப்படி கனவு ஏற்பட்டு விட்டதே. நாம் ஆடை இல்லாமல் இருப்பதாக அனுபவமாக இருக்க மாட்டோம். அப்படி ஒரு கனவு என்னுடைய கனவு எனக்கு வந்துவிட்டது என்பதாக இந்த கனவுக்கு நாம் என்ன விளக்கம் தெரிய முடியும் யாருக்கு கேட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெளியிருக்கக்கூடிய ஆகிய சிறந்தவர்களால் குடித்தில் வகையெல்லாம் வாழ்கிறார்கள். அந்த பஸ்ரா நகரத்திலே அதை குடித்து வகையெல்லாம் வந்து இந்த கனவை ஒரு ஆட்சி சொல்லி அனுப்புறாங்க. நல்ல கனவா இருந்தா நம்மளுக்கு நேரம் சொல்லுவோம். இந்த கனவு சொல்வதற்கே ஒரு சரியா தெரியல. அப்ப இந்த கனவை என்ன செய்யறேன் சொல்லி கொடுத்து ஒரு ஆட்டை சொல்லி அனுப்புறாங்க. இப்பொழுது வகையெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. இப்பொழுது வகையெல்லாம் சொல்லி அனுப்பிக்கிற பொழுது கனவு குறைந்து செல்லக்கூடியவங்க அவங்க சொன்னாங்க, இந்த கனவை பார்த்தவர் உயிர் தண்டத்தில் உள்ளவரே, அவர் தன்னுடைய ஆடை இல்லாமல் இருப்பதை இந்த உலகத்திற்கு கற்றட்டி இருக்கின்றார். அந்த குப்பை வீட்டிலிருந்து சமூகத்தை கொண்டு அகற்றி கொடுப்பதை போன்று இருக்கிறார் செய்து இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்பதை அவர் உதாரணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை பொது தள்ளிக் கொண்டிருக்கிறார் என்பதால் இந்த கனவு குறைந்து சொன்னாரு. உங்கள்கிட்ட யார் இந்த கனவு குறைந்து கேட்டுக்கொள்ளும்படியாக சொன்னார்களோ அவர்கள் போய் சொல்லுங்க. அந்த வசதி இல்லாத அந்த வசதிக்கு சொல்லுங்க. நான் இந்த கனவு குறைந்து விட்டு இந்த கனவுக்கு நீங்க தான் பார்த்துதான் சொல்லுங்க சொல்லி அவங்க சொல்லி அனுப்புறாங்க. உடனே இன்னும் சொல்லி இல்லாம கடவுள்தான் விளக்கத்தில் இருந்துச்சு. உடனே அங்கிருந்து வர்றாங்க. வந்து அந்த இமாம்களை குறித்து விளையாட கேட்கிறாங்க. எப்படி நான் தான் இந்த கனவு விளக்க கேட்டேன் சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்பதற்காக சென்றேன், போய் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இப்போ என்னுடைய கண்ணிற்கு முன்னால் இந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களே இந்த கனவை காணக்கூடியது உங்களிடத்தில் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் பேருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு ஞாபகப்படுத்துவதை பார்க்கின்றோம். வெளியேற்றக்கூடியவர்களே, நிறைவான நேரம் வந்துவிட்டார் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி பூர்வமாக பல விஷயங்கள் சொல்வாங்க. உணர்ச்சி பூர்வமாக பல விஷயங்கள் எப்படி மக்களுக்கு மத்தியில அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு உணர்வு மொழியாக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு ஜனாதா வருகிறது. ஜனாதா மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க. ஒன்று கூடியிருக்கிற தெரிஞ்சவா நண்பர்கள் கூப்பிட்டு ஒரு சின்ன செயலை பதிக்கிறார்களாம். இந்த மனிதனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நண்பர்கள் சொல்றாங்க, இமாம் அவர்களை எப்படி அந்த உயிர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் கொடுத்தா என்ன செய்வாங்க? அவங்க எல்லா அமைச்சையும் ஆசைப்படுவாங்க. இப்ப அவர் போயிட்டாரு, நம்ம உயிரோடு இருக்கலாம். அவர் போயிட்டாரு, நம்ம உயிரோடு இருக்கலாம். இப்ப அடுத்து நம்மளால ஜனாதா, அந்த ஜனாதாவை நாம் ஆவதற்கு முன்னால் இந்த ஜனாதா உயிரோடு எழுதப்பட்டால் என்ன செய்ய என்பதை நாம் உணர்கின்றோமோ அந்த உணர்வு நமக்கு வர வேண்டாமா என்று இப்படி உணர்வுபூர்வமாக மக்களுக்கு அவர்கள் விருத்தை செய்வார்களாக வரலாறு பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்ச்சி சொந்தக்காரர்களாக இது போன்ற இமாம்களும் ஆபீன்களும் வரலாறு நடந்து இருக்கிறார்கள். அவங்க வரலாற்றை சொல்வதற்கான வாய்ப்புகளை வெளியேற்றக்கூடிய மதிலுமா அந்த வாய்ப்புகளை தந்தைக்காரனை அவருடைய நாங்கள் சொல்லி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய தேவைகள் அல்லாஹ் நிறைவு செய்தல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆமீன். அந்த கொடுக்கப்பட்ட டைம் நிறைவு செய்ய விரைவாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.